பைரவியில இன்னைக்கு சிவாக்கு சிட்டு மேல டவுட் வந்துருச்சு. மெசேஜ் ஒருவேளை சிட்டு தான் அனுப்பியிருப்பாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு தோணிருச்சு. அப்படி என்ன பண்ணாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்த அன்னபூர்ணி கிளம்பும் போது பைரவி கிட்ட இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாதமா, யாருக்காவது தெரிஞ்சா ரொம்பவே பயப்பட்டுருவாங்க. இப்ப எனக்கு ஒண்ணும் இல்ல, எல்லாமே சரியா போயிருச்சு, நீ வீட்டுல இருக்கேன்னு சொல்லிட்டேல்ல, அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலை விட்டு கிளம்புறாங்க. பைரவிக்கும் என்ன பண்றது, யார்கிட்ட சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல. இங்க சிட்டு மாப்பு போட்டுட்டு இருக்காங்க. சிந்து சிட்டுக்காக காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து தராங்க. நீ இந்த காஃபியை குடி, அது வரைக்கும் நான் மாப்பு போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப க்ளோஸாவே பேசுறாங்க. இத மாடியில இருந்து சிவா பாத்துறாரு. சிந்து இந்த வீட்டுக்கு வந்து 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள எப்படி சிட்டு கிட்ட இவ்வளவு க்ளோஸா பழகுறா, எப்படி இவங்க 2 பேரும் இவ்வளவு க்ளோஸ் ஆனாங்க அப்படின்னு யோசிக்கிறாரு. என் வேலையெல்லாம் நீயே பண்ணிட்டா எப்படி அப்படின்னு சிட்டு கேட்கறாங்க. எங்க வீட்டுல நான் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுவேன், இங்கதான் பண்ண முடியல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருக்காரு சிவா. அதுக்கப்புறம் அவருக்கு ஸ்னேகா கிட்ட இருந்து போன் வந்தோன்னே அங்க இருந்து போயிடுறாரு. அன்னபூர்ணியை கூப்பிட்டுட்டு பைரவி வீட்டுக்கு வந்துடுறாங்க. கையில என்னமா வச்சிருக்கேன்னு கேட்டதுக்கு உங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட் சத்த அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் யார் கண்ணையும் படுற மாதிரி வச்சிடாதமா, உன் ரூம்குள்ள கொண்டு போய் எங்கேயாவது ஒளிச்சு வச்சிரு. இதெல்லாம் ஆறுமுகம், காயத்ரி, சிவா எல்லாம் பார்த்தா அப்புறம் என்ன எங்கேயுமே உட்கார விட மாட்டாங்க, எந்திரிக்க விட மாட்டாங்க, கூடவே இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கரெக்டா சிந்து பாத்துறாங்க. என்ன பைரவி இது அப்படின்னு கேக்குறாங்க. அன்னபூர்ணியும் அதை பார்த்து தலையாட்டி சொல்லிடாதன்னு சொல்றாங்க. பைரவியும் சரிங்கிற மாதிரி தலையாட்டிட்டு இது என்னோட ப்ராஜெக்ட் ஒர்க்கு பழசு அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவும் சரின்னு கேட்டுக்கிறாங்க. அன்னபூர்ணி அதுக்கப்புறம் சிந்து பார்த்து அப்பா கால் பண்ணியிருந்தாரு, நீங்க இல்ல எங்கத்த போயிருந்தீங்கன்னு கேக்குறாங்க. சொல்லுமா என்னன்னு சொன்னோன்னே நீங்க அப்பாக்கு கால் பண்ணி பேசிக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க. சரி நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அன்னபூர்ணி. மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ரூம்குள்ள வந்து ரொம்ப பத்திரமாவே ஒளிச்சு வச்சிடறாங்க பைரவி. உண்மையை இவங்க யார்கிட்டயாவது சொல்லுவாங்களா இல்ல இப்படியே மறைச்சிருவாங்களான்னு தான் தெரியல. அதுக்கப்புறம் சிந்து ரூம்ல துணி மடிச்சு வச்சிட்டு இருக்காங்க. சிந்துவையே பார்த்துட்டே உட்காந்துருக்காரு சிவா. கோபமா பார்த்துட்டே உட்காந்துருந்தாலும் அவர் பார்த்துட்டே இருந்தது நல்லாதான் இருந்தது. உனக்கு சிட்டுவை எப்ப இருந்து தெரியும் அப்படின்னு டக்குன்னு ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. வீட்டுக்கு வந்து 1 மாசம் கூட ஆகல, நீ ரொம்ப க்ளோஸா பழகுறிய சிட்டு கிட்ட, கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்து உனக்கு சிட்டுவை தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. தூக்கி வாரி போட்டுறது சிந்துக்கு. ஆஹா அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, இங்க வந்துதான் தெரியும், கல்யாணத்துக்கு முன்னாடி கோயில்ல ஒரு தடவை 2 தடவை பார்த்திருக்கேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. சிவா ஆனா நம்பின மாதிரி தெரியல. நிஜமாவா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா அப்படின்னு சொல்றாங்க சிந்து. சிவா எந்திரிச்சு போனோன்னு ஐயோ சிட்டு கூட நம்ம கூட ஒன்னா பழகுறது டவுட் வந்துருச்சு போல இருக்கே, நம்ம கொஞ்சம் பார்த்து இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. பைரவி கரெக்டா அன்னபூர்ணிக்கு டைமுக்கு மாத்திரை கொடுக்க வந்துடுறாங்க. மாத்திரையும் கொடுத்துட்டு நீங்க இதை பத்திரமா வச்சுக்கோங்க, வேலைக்கு கரெக்டா மாத்திரை குடிக்கணும்னு சொல்றாங்க. சரிம்மா நான் சொன்ன மாதிரி யார்கிட்டயும் சொல்லிடாதுன்னு மறுபடியும் அன்னபூர்ணி இன்சிஸ்ட் பண்றாங்க. சிவா மறுபடியும் யார் இந்த வேலையை பண்ணிருப்பா நம்ம வீட்டுல இருந்து அப்படின்னு யோசிச்சுட்டே நடந்து வரும்போது சிட்டு அங்க இருந்து கிராஸ் பண்றாங்க. சிட்டு இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாரு. உடனே இவங்களுக்கு பதட்டமாயிருது. ஐயோ டாக்டர் நம்மளை கூப்பிடுறாரு, என்னவா இருக்கும் அப்படின்னு. கல்யாண மண்டபத்துக்கு ஏன் நீ வரல அப்படின்னு கேட்கிறாரு. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதான் வர முடியல, அன்னபூர்ணி அம்மா கிட்ட நான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்றாங்க. சரி உனக்கு சிந்துவை முன்னாடி இருந்து தெரியுமா அப்படின்னு கேட்கறாங்க. எப்ப இருந்து தெரியும் அப்படின்னு கேட்கறாரு. சேதார்த்த ஆனதுல இருந்து தான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க சிட்டு. நீ தனியா பார்த்து எப்பயாவது சிந்து கிட்ட பேசியிருக்கியா அப்படின்னு கேட்கறாரு சிவா. அப்படியெல்லாம் நான் பேசினது இல்லையே, கோயில்ல ஒரு தடவை 2 தடவை பார்த்திருக்கேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சிவாக்கு ஆனா இன்னும் டவுட் தான். ஆறுமுக ரூமுக்கு வந்து பார்த்து என்ன பைரவி இன்னும் கிளம்பாம இருக்கா அப்படின்னு யோசிக்கிறாரு. பால்கனில பைரவி நின்றுட்டு இருக்கிறத பார்த்து நேரா அங்க போறாரு. காலையில நடந்த சம்பவத்துக்கு இந்நேரம் வீட்டை விட்டு போயிருப்பேன்ல நினைச்சேன், இங்க என்ன சாவகாசமா காத்து வாங்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறாரு. என்ன அம்மா போவேனான்னு ஏதாவது சொன்னாங்களா இல்ல உங்க அப்பா வரவேணான்னு ஏதாவது சொன்னாரா? நீ இந்த வீட்டை விட்டு போகாம இருக்கிறது எனக்கு சந்தோஷம் தான், ஆனா இந்த வீட்டை விட்டு நீ போயிருந்தேன்னா இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. ச்சே இப்படி ஆகுதே அப்படின்னு யோசிக்கிறாங்க பைரவி. ஆறுமுகம் அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கும்போது கூப்பிட்டு ஏய் நீ பைரவி அடிச்சியாடா அப்படின்னு கேட்கறாங்க. ஆமான்னு சொன்னதுக்கு காதை பிடிச்சு திருகுன்னு திருகுறாங்க. அவளை அடிச்ச, ஏன் அடிச்சேன், நான் எத்தனை தடவை உனக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் மட்டுமா அவளை அடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நிறுத்திடுறாரு. ஐயோ அவ என்ன அடிச்சதை சொன்னா நம்ம மானம் போயிருமே அப்படின்னு யோசிக்கிறாரு. காயத்ரி கிட்ட சொல்லி பைரவியை வர சொல்லி பைரவி கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றாங்க அன்னபூர்ணி. சாரி அப்படின்னு சொல்றாரு. ஆனா அன்னபூர்ணி மறுபடியும் காதை பிடிச்சு திருகி டேய் ஒழுங்கா மன்னிப்பு கேளுடா தமிழ்ல அப்படின்னு சொன்னோன்னா அம்மா தாயை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றாரு. அதை பார்த்து சிரிக்கிறாங்க பைரவி. சிரிச்சா எவ்வளவு அழகா இருக்க தெரியுமாமா, இந்த வீட்டுல இருக்கும்போது இப்படியே சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கணுமா அப்படின்னு அன்னபூர்ணி சொல்றாங்க. இருக்கும்போது உன் கண்ணத்துல அழகா குழி விழுகுதுன்னு சொன்னோன்னே பாட்டிக்கு கூட தான் குழி விழுகுது அப்படின்னு ஆறுமுகம் ஒரு கவுண்டர் கொடுக்குறாரு. மறுபடியும் காதை தருகிறாங்க அன்னபூர்ணி. பைரவி ஆனா மனசுக்குள்ள நீ என்ன பண்ணாலும் என்ன மன்னிப்பு கேட்டாலும் நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன்டா அப்படின்னு நினைக்கிறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.